ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது டிராகன் பால் சீசன் 9ல் எபிசோடு 145 பிக்கோலோ டைமியோ அண்ட் தி சூப்பர் ஜெயின் டெக்னிக். ஸோ ஸ்டார்டிங் சீனில் இந்த பக்கம் போன தடவையே நம்ம கோகு மெகா கமேகாவை அடித்தாரு பார்த்தீங்களா. அதை அடித்த உடனே இந்த பக்கம் அந்த வெளிச்சத்துலேருந்து மக்கள் எல்லாரும் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்காங்கங்க. அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்க சுற்றி உள்ள இடங்கள் எல்லாருமே பயங்கரமாக இடிஞ்சு விழ இப்போ தான் ஒரு சில பேருக்கு மயக்கமே தெரியுது. எல்லாரும் எழுந்திரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி எழுந்திரிச்சுக்கிட்டு பார்த்தா இந்த பக்கம் நம்ம கோகு இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பவர் மொத்தத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே இறைச்சமானியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவனுமே கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கான். இப்போ இந்த பக்கம் அடித்தவனுக்கு இந்த பாதிப்புனா அடி வாங்கினவன் என்னடா ஆனா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூனியரை இங்க இருந்து காட்டுறாங்க. நம்ம ஜூனியரோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே பயங்கரமா கிழிஞ்சிருக்குங்க. ஆனா இந்த மொத்த அடியுமே அவன் டாட்ச் பண்ணிட்டு தாங்க நிக்கிறான். இப்படியே டாட்ச் பண்ணிட்டு உயிரோட இருந்துகிட்டு இருக்க இப்ப இந்த பக்கம் நம்ம ஜூனியர் பேசுறான். என்னதான் அந்த அடியை நான் டாட்ச் பண்ணாலும் இருந்தாலும் எனக்கு அந்த அடி மிகப்பெரிய ஒரு காயத்தையும் ஏற்படுத்தி இருக்கு, எனக்கு பெரிய பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஜூனியர் அப்படியே மேல இருந்து ஸ்டேஜில் இறங்குறாங்க. ஸ்டேஜில் இறங்கினவனுக்கு பயங்கரமான கோபம். எனக்கே பயத்தை காமிச்சிட்டாடா கோகு, உன்னை விடவே மாட்டேன்டா, உன்னை கொஞ்சம் கொஞ்சமா உடம்ப கிழிச்சு உன்னை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரத்தத்தை சுவைச்சு பார்ப்பண்டாங்கிற மாதிரி நம்ம ஜூனியர் பயங்கரமான கோபத்துல இருந்துகிட்டு இருக்க இவன் சொல்ல சொல்ல இந்த பக்கம் சுத்தி உள்ள இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்து பயங்கரமா பயந்துகிட்டு இருக்காங்க. இப்ப ட்ரெஸ் கிழிஞ்சதோட நம்ம ஜூனியர் இறங்கினா பார்த்தீங்களா. இதை பார்த்தோன்னே சுத்தி உள்ள மக்கள் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். இதுக்கு முன்னாடி இவனை மாதிரியே நான் எங்கேயோ ஒரு ஆளை பார்த்திருக்கேன்னு சொல்லி மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க நம்ம அம்பேருக்குமே ஒரு ஷாக்கு. ஆமா, இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லாரும் குழம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே எல்லாரும் குழம்பிக்கிட்டு யாருன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருக்குள்ள ஒரு மிகப்பெரிய பயம் வருது. அப்பதான் எல்லாரும் சொல்றாங்க, ஆமா எனக்கு தெரிஞ்சு இது வேற யாரும் கிடையாது, 3 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன பிக்கலோ மாதிரியே இருக்கான்னு சொல்லி எல்லாம் அரசபரசலா பேசிக்கிட்டு இருக்க உடனே நம்ம ஜூனியர் கடுப்பாகி, இன்னுமாடா உங்களுக்கு தெரியல, நான் வேற யாரும் கிடையாதுடா, செத்து போன பிக்கலோட மறுபிறவிடா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஜூனியர் சொல்ல சுத்தி உள்ள மக்கள் எல்லாரும் அப்படியே அரண்டு போறாங்க, பயந்து போறாங்க. உடனே நம்ம ஜூனியர் என்ன சொல்றான், அது மட்டும் கிடையாது, 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னால கைவிடப்பட்ட அந்த பிளானை மறுபடியும் முடிக்க வந்திருக்கேன், இந்த உலகம் மொத்தத்தையும் கான்கோர் பண்ண வந்திருக்கேன், எனக்கு எதிரியா இருக்கிற ஒரே ஆள் இந்த கோகு மட்டும்தான், அவனையும் இந்த முறை அழிச்சு இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே அழிக்க போறேன்னு சொல்லி நம்ம ஜூனியர் பயங்கரமா இந்த இடத்துல பேசிக்கிட்டு அப்படியே ஒரு வில்லத்தன சிரிப்பை போடுறாங்க. இந்த சிரிப்பை பார்த்துட்டு சுத்தி உள்ள மக்கள் எல்லாரும் ஒரு இடத்துக்கா பயந்து ஓடுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரு பக்கமா ஓட இன்னும் ஒரு சில பேர் வந்து அடுத்தவன் வச்சிருக்கிற வண்டியெல்லாம் அடிச்சு புடிங்கி ஓடிக்கிட்டு அப்படியே செதறி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பிக்கலோ வந்த இந்த நியூஸ் வந்து நம்ம கிங் இருந்தாரு பார்த்தீங்களா, அவருக்கு தெரிய மறுபடியும் இந்த பிரச்சனையா, இது அப்பயே முடிஞ்சிட்டுன்னு நினைச்சேனேன்னு சொல்லி ஒரு பக்கம் கிங் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க இப்ப இந்த போட்டியில நடந்தது நம்ம ஜூனியர் இல்ல பிக்கலோங்கிறது இந்த நியூஸ் சேனல் முழுக்க ரிலீஸ் ஆகி உலகம் முழுக்க இந்த நியூஸ் வருதுங்க. இந்த நியூஸை பார்த்துட்டு அங்கங்க உள்ள மக்கள் எல்லாருமே பயந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஸ்டேஜில் உள்ள மக்கள் எல்லாம் ஓட ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா. ஒருத்தவங்களும் ஒரு இடமா அப்படியே செதறி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அம்பேருக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இப்ப அவரு பார்க்க அவரை சுத்தி யாருமே இல்லைங்க, இவர் இருக்காரு, அப்புறம் கோகுவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்ப அம்பேர் அப்பையும் மைக்ல பேசுறாரு, இங்க இருந்தது வேற யாரும் கிடையாது பிக்கலோ தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதை கேட்கதாங்க மக்கள் கூட்டம் இல்ல. இப்படியே இருந்துகிட்டு இருக்க நம்ம கோகு என்ன சொல்றாரு, அவரோட அந்த புல்மா அப்புறம் லான்ச்சி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களே நீங்களும் இங்க நிக்காதீங்க, ஒழுங்கா அந்த போட்டி நடக்கிற இந்த இடத்துல வந்து பாருங்கன்னு சொல்லி இப்ப அவங்களையும் இந்த இடத்துக்கு வர சொல்றாருங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம ஜூனியர் சொல்றான், என்னப்பா இப்ப எல்லாரும் போயாச்சு, இப்ப நமக்கு சண்டை போடுறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப நான் என்னோட புது டெக்னிக்கை உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜூனியர் சொல்ல இப்ப என்ன பண்றான் ஜூனியர், அவன் உடம்புல இருந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட்ல வந்து ஒரு மிகப்பெரிய பவரை வந்து ரிலீஸ் பண்றாங்க. இந்த பவரை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க சுத்தி உள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவன் என்னடா பண்ண போறான்னு நினைச்சு பயந்துகிட்டு இருக்க அப்படியே இவன் ரிலீஸ் பண்ணா பாத்தீங்களா அந்த பவர், அந்த பவரை கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணி அப்படியே ஒரு மிகப்பெரிய உருவமா மாற ஆரம்பிக்கிறாங்க. சின்னவனா இருந்தவன் ஒரு ஜாண்டிக்கா மாறினா எப்படி இருப்பான் அந்த மாதிரி ஆரம்பிக்க சுத்தி உள்ளவங்க எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயந்துகிட்டு நிக்க இப்ப இந்த பக்கம் லஞ்ச் வந்து நம்ம அம்பேரை பார்த்து சொல்றாங்க, ஐயோ இதெல்லாம் வந்து ரூல்ஸுக்கு எதிரானது இல்லையா, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்ல, ஏமா எந்த ரூல்ஸ்லயுமே தான் உருவத்தை மாத்திக்கிறது வந்து ரூல்ஸுக்கு எதிரானதுன்னு போடல, இதெல்லாம் நான் எப்படி நிப்பாட்ட முடியும் அப்படிங்கிற நம்ம அம்பேர் பயந்துகிட்டே சொல்றாருங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம ஜூனியர் என்ன பண்றான், ஒரு மிகப்பெரிய உருவமா வளர்ந்தான் பாத்தீங்களா.
பாத்தீங்களா, அப்படியே வந்து அவன் கையை இங்க இருந்து கோகு மேல அசைக்க ஒரு மிகப்பெரிய காத்து வருதுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கோகு வந்து என்ன பண்றான், அவ்வளோ பெரிய உருவமா இருந்துகிட்டு நசுக்கிறதுக்காக மிதிக்க வராங்க. இவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணி கோகுவை மிதிக்க வர எல்லா மிதிகளிலிருந்துமே நம்ம கோகு வந்து அழகாவே டாச் ஆகுறாருங்க. அது மட்டும் கிடையாம இங்கே இருந்து வேகமா அடிக்க வர அந்த அடிகளில இருந்துமே நம்ம கோகு வந்து இங்க எதுக்கும் அதுக்குமாங்கிற மாதிரி வேகமா நகர்ந்துகிட்டு இருக்காரு. இப்படியே நகர்ந்துகிட்டு இருக்க நம்ம கோகு இங்கே இருந்து பறந்துகிட்டு அவனை அடிக்க வர நம்ம ஜூனியர் அவரோட கையால ஒரு அடி அடிப்பாரு பாருங்க. அடி பயங்கரமா நம்ம கோகு மேல விழுந்து கீழே விழுந்து இந்த இடத்துல கோகு மயங்கிடவும் செய்யறாங்க. கோகு மயங்கின கோகுவை கொன்னே ஆகணும்னு நம்ம ஜூனியர் என்ன பண்றான், அவனை இங்கே இருந்து மிதிக்க வராங்க. மிதிக்க வர உடனே நம்ம டியான் இருக்கான் பாத்தீங்களா, அவன் குறுக்க வந்து கோகு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க அப்படின்னு சொல்ல உடனே நம்ம கோகு என்ன சொல்றாரு, டியான் எந்த ஒரு இது இங்க நடந்தாலும் நீ உள்ள வர வேணாம், ஏன்னா நீ உள்ள வந்துட்டீங்கன்னா இந்த போட்டியே மாறிடும், எப்படியாச்சும் இவனை அழிச்சு நான் இந்த டைட்டில் எடுத்துப்பேன், எனக்கு உங்க யாரோட உதவியுமே இப்போதைக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோகு இந்த இடத்துலயும் சொல்றாங்க. இப்பயுமே நம்ம ஜூனியர் என்ன சொல்றான், அட அப்பாவி பயலே, இன்னுமுமே உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு உதவ வராங்க அதுவும் வேணாம்னு நினைக்கிறியா, நீ செத்து போறதை யாராலையும் தடுக்க முடியாதுறாங்கிற மாதிரி நம்ம ஜூனியர் சொல்லவும் செய்யறாங்க. இப்ப இந்த பக்கம் ஜூனியர் அவனோட வாயை திறந்து பயங்கரமா ஊத அதுல இருந்து வர காத்து ஒரு மிகப்பெரிய அட்டாக் ஏற்படுத்துதுங்க. இப்ப மறுபடியும் நம்ம கோகு எல்லா அடிகளையும் டாச் பண்ணிட்டு இருக்க நம்ம கோகு என்ன பண்றாரு, இங்கே இருந்து பறந்து வந்து அவனோட முதுகுல ஒரு உத வைக்கிறாரு. மனுஷன் அப்படியே கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தவன் அவனோட விரல் இருக்கு பாத்தீங்களா, அந்த விரலை இங்கே இருந்து புடிச்சு அந்த மொத்த ஜெய்ஜாண்டிக்கா உள்ள ஜூனியரை இங்கே இருந்து தூக்கி போடுவான் பாருங்க. சுத்தி உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயங்கரமான ஆச்சரியம். அப்பதான் நம்ம மாஸ்டர் ரோஷி சொல்றாரு, கிர்லின் கவனிச்சியா, ஏன்னா கோகு ஒரு பெரிய அளவுல கமேகமேகாவை இந்த இடத்துல யூஸ் பண்ணனா, அப்படி யூஸ் பண்ணியுமே கூட அவனுக்கு அவ்வளோ எனர்ஜி வந்து லாஸ் ஆகி இருந்தது. ஆனா இப்பயுமே அவன் உடம்புல போதுமான எனர்ஜி இருக்கு. கோகு அப்படி என்னதான் ட்ரைனிங் எடுத்தாங்கிறதே தெரியலங்கிற மாதிரி மாஸ்டர் ரோஷி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் நம்ம ஜூனியருக்கு அடுப்பாகி என்னையாடா தள்ளி விட்டேன்னு சொல்லி சரமாரியா குத்துக்களை வீசுறாங்க நம்ம கோகு மேல. ஒரே குத்து ரெண்டு குத்து கிடையாது, கிட்டத்தட்ட அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த உருவத்தை வச்சு எங்கெங்கயோ குத்துக்களை குத்த முடிஞ்ச வரைக்கும் நம்ம கோகு எல்லா அடிகள்ல இருந்துமே டாஜ் ஆகிட்டு இருக்காரு. இப்படியே டாஜ் ஆக இந்த பக்கம் நம்ம சீச்சி என்ன சொல்றாங்க, கோகு தப்பி இப்படி போ அப்படி போங்கிற மாதிரி நம்ம கோகு சீச்சி ரொம்பவே உற்சாகமாயி நம்ம கோகுவை வந்து இது உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகு என்ன பண்றான், இதுதான் சாக்குன்னு இங்கே இருந்து பறந்து போய் நம்ம ஜூனியரோட கண்ணுல ஒரு உத வைக்கிறாங்க. அவனுக்கு பயங்கரமா அடிபடுது. இப்ப ஒரு கண்ணுல உத வைக்க இன்னொரு கண்ணுல என்ன பண்றான், அப்படியே அந்த லேசரை எடுத்து நம்ம கோகுவை அடிக்க நம்ம கோகுவோட முட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல அடிபட்டுருதுங்க. அப்படியே கோகு அந்த இடத்துல கீழே விழுந்துடுறான். அப்படியே கீழே விழ இதுக்கப்புறம் உன்னால எங்கேயும் போக முடியாதுடா அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம கோகுவை இங்கே இருந்து காலை தூக்கிட்டு வந்து மிதிக்கிறாங்க. மிதிச்ச உடனே இந்த இடத்துல நம்ம கோகு அப்படியே நசுங்கப்படுறாங்க. சுத்தி உள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பயந்துகிட்டு இதுக்கப்புறம் கோகு பொழைக்க முடியாது, அவனை எப்படியும் அவன் நசுக்கியே கொண்டுட்டான்னு சொல்லி கண்ணுல கண்ணீர் ததும்ப நின்றுகிட்டு இருக்க. இந்த பக்கம் அப்படியே கோகு என்ன பண்றான், அவனோட காலை கொஞ்சம் கொஞ்சமா மேல தூக்குறாங்க. மறுபடியும் எல்லாருக்கும் சந்தோஷம் வருது. கோகு உன்னால முடியும், அவன் கதையை முடி கோகு அப்படின்னு சொல்லி எல்லாரும் உற்சாகப்படுத்த நம்ம கோகு முயற்சியை விடாம அவன் காலை கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி அப்படியே அவனை தூக்கி அந்தாண்ட காத்துல வீசிடுறாங்க. அப்படியே காத்துல வீச இப்ப நம்ம கோகு எழுந்துட்டு சொல்றான், ஏய் பிக்கலோ, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீ என்ன பயமுறுத்த மாட்ட, இதெல்லாம் நான் பார்த்து பயந்துருவன் நினைக்கிறியா, நீ இன்னும் எவ்வளவு பெருசா இருந்தாலும் எனக்கு உன் மேல துளியோட பயம் வராதரா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஜூனியர் சொல்றான், ஆமா இதுதான் என்னோட அதிகபட்ச பவர்ன்னு நினைச்சியா, இதுக்கப்புறம் என்னால வளர முடியாதுன்னு நினைச்சியா, இது உனக்கு வெறும் ட்ரைலர் தான், இனி ஃபுல் பவரை நான் உனக்கு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஜூனியர் என்ன பண்றான், இன்னும் என்னோட பவரை இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லி அவனோட பவரை இன்னும் அதிகமா இன்க்ரீஸ் பண்றாங்க. இப்படியே அவன் இன்க்ரீஸ் பண்ண முன்னாடி இருந்த சைஸை விட இன்னும் முழு சைஸுக்கு, அதாவது அந்த ஸ்டேஜ்ல நின்னா இவன் ஒருத்த மட்டும் தான் நிக்க முடியும் போல அந்த அளவுக்கு ஒரு ஜெய்ஜாண்டிக்கான உருவமா வளர்றாங்க. ஜெய்ஜாண்டிக்கா வளர அந்த ஸ்டேஜ்ல வந்து வெயிட் தாங்க முடியாம அந்த ஸ்டேஜே அப்படியே நொறுங்குதுங்க. இதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா பயந்துகிட்டு எப்பா நாங்க இங்க இருந்து ஓடுறோம்டான்னு சொல்லி எல்லாரும் அவங்க நின்ன இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம யமச்சா சொல்றாங்க, கோகு இனிமே இது போதும், இதுக்கப்புறம் நீ அங்க நின்னா உன்னால பொழைக்கவே முடியாது, நீனு எங்க கூட வந்துருன்னு சொல்ல, இல்ல இப்பயும் நான் முயற்சியை விடவே மாட்டேன்னு சொல்லி கோகு அதே இடத்துல நின்றுகிட்டு இருக்க. இந்த பக்கம் கோகுவை கொன்னே ஆகணும்னு நம்ம ஜூனியரும் நின்றுகிட்டு இருக்க. இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்யறாங்க.